Hello friends, welcome back. இந்த வீடியோவில் Azure SQL Server and Database எப்படி செக்யூர்டாக உங்கள் லோக்கல் மிஷின்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்குரிய ஃபயர்வால் செட்டிங்ஸ் எல்லாமே எப்படி Azure போர்ட்டலில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம SSMS அப்புறம் Azure Data Studio இந்த வீடியோவில் எப்படி இதை வச்சு கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்மார்ட் சர்டிஃபை ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோவோட வீடியோ சீரிஸ் தான் இது. இந்த வீடியோவில் நம்ம எப்படி செக்யூராக SQL சர்வர் எல்லாமே லோக்கல்லேருந்து எப்படி கனெக்ட் பண்ண முடியலன்னா ஃபயர்வால் செட்டிங்ஸ் எல்லாமே எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு Azure கான்செப்ட். ஸோ கட்டாயமாக தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ சீரிஸில் நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே வரும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், ஸோ நம்ம போன வீடியோவில் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல நிப்பாட்டணும். ஸோ கோ டு ரிசோர்ஸ்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த ஓவர்வியூக்குள்ளே டேட்டாபேஸோட ஓவர்வியூ காட்டும். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டாபேஸோட ஓவர்வியூ தான் இதெல்லாம். ஓகேவா? இப்போ அண்டர் செட்டிங்ஸ் கீழே கனெக்ஷன்ஸ் திங்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளோட கனெக்ஷன்ஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்குரிய கனெக்ஷன்ஸ் திங் காட்டும் டெக்னாலஜிக்குரிய. ஸோ ADO.NETக்கு நம்ம SQL ஆத்தென்டிகேஷனுக்கு இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன் இல்லையா, அந்த இதுதான் கனெக்ஷன்ஸ் திங். இதே நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணிங்கன்னா அது ODBC JDBC இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் திங்கில் நான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பாஸ்வேர்ட். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சர்வர் நேம் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த சர்வர் நேமை காப்பி பண்ணி Azure Data Studio ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவில் Azure Data Studioவில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த Azure Data Studio ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. நம்ம சர்வர் நேமை காப்பி பண்ணிட்டோம். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல டாப் லெஃப்டில் கீழே இங்கே ஒரு சிம்பிள் காமிக்கும். அங்கே ஆட் அன் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை லாகின் பண்ண சொல்லும். ஸோ லாகின் பண்ணப்போ நீங்கள் போர்ட்டலுக்கு எந்த லாகின் யூஸ் பண்ணிங்களோ அது லாகின் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி லாக்டன் அப்படின்னு காட்டும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த Azure Data Studio நம்ம இப்போ போர்ட்டல், அதாவது Azureோட போர்ட்டலுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நேம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு, க்ளோஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போது இந்த இடத்துல சர்வர் ஸ்கில்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு இருக்கும். ஒன்று லோக்கல் சர்வர், இன்னொன்று Azure சர்வர். ஸோ இந்த சர்வர் கீழே இருக்கிறது லோக்கல், Azure கீழே இருக்கிறது எல்லாமே Azureயில் கனெக்ட் ஆனது. இந்த லேர்ன் ஸ்மார்ட் கோடிங் ஜிமெயில் ஐடியை வச்சு எனக்கு நிறைய டைரக்டரிஸ் இருக்குது. அதனால எனக்கு இவ்வளோ காட்டுது. உங்களுக்கு இவ்வளோ காட்டணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒன்று தான் காட்டும். அன்லெஸ் நீங்கள் நிறைய A2B2Cலாம் க்ரியேட் பண்ணியிருந்தா ஒழிய, இல்லைனா ஒன்று தான் காட்டும். ஸோ இப்போ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா என்னோடய ஒன் ஆஃப் த டைரக்டரியில் 3 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்மார்ட் சர்டிஃபை ஆப்புங்கிற சப்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம SQL சர்வர் அப்புறம் டேட்டாபேஸ்லாம் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுதான் இப்போ காமிச்சிட்ருக்கு. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் இப்போ அந்த SQL டேட்டாபேஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த சர்வர் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். ஸோ பேசிக்லி நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலே ஃபயர்வால் ரூல் இஸ் ரிக்வயர்ட் டு ஆக்சஸ் தி SQL இன்ஸ்டன்ஸ். ஸோ பேசிக்லி என்ன சொல்லுதுன்னா, SQL நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களோட லோக்கல்லேருந்து SQL சர்வரை கனெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் உங்களோட லோக்கல் IPயை அலோடு லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும் ஃபயர்வாலில் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு டிஃபால்ட்டாகவே Azureயில் SQL சர்வர் டேட்டாபேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செக்யூரிட்டி மெக்கானிசம். வர்றவன்லாம் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஆக்சஸ் பண்ணால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ ஒரு SQL கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருந்தால் போகிறவங்களாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மெக்கானிசமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்லி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது பாருங்கள். இப்போ SSMS ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ SSMSயில் நீங்கள் போய் கனெக்ட் அப்படின்னு சொல்லி டேட்டாபேஸ் கனெக்ஷன் இன்ஜின், அதாவது ஒரு கனெக்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இந்த சர்வர் நேமில் நம்ம இந்த காப்பி பண்ண அந்த சர்வர் நேம், அதாவது Azure SQLோட சர்வர் நேமை கொடுத்து SQL ஆத்தென்டிகேஷன் கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அவங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. போன வீடியோலேயே நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் சேவ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து ரிமெம்பர் பாஸ்வேர்ட் கொடுக்காமலே இருக்கலாம். ட்ரஸ்ட் சர்வர் கனெக்டிவிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் கனெக்டிங் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆகாது. உங்களோட IP அங்கே அலோட் லிஸ்ட்டில் இல்லை, அதனால நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. சைன்இன் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம இங்கே கூட இங்கே கூட நம்ம சைன்இன் அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணி Azure போர்ட்டலோட ஆத்தென்டிகேட் பண்ணி ஓகேன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். பட் அது நோக்கம் இல்லை. நம்ம இப்படி ஒரு குறிப்பிட்ட IP ஆட் பண்ணணும்னா Azure போர்ட்டலில் எந்த இடத்துல போய் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம Azure போர்ட்டலுக்கு போயாச்சு. Azure போர்ட்டலில் நீங்கள் இங்கே SQL சர்வர் அப்படின்னு தேடினீங்க அப்படின்னா, ஸோ Azure SQL சர்வர் அப்படின்னு சொல்லி தேடுங்க. நம்ம க்ரியேட் பண்ணப்பட்ட எல்லா சர்வர்ஸும் இங்கே வரும்.
இந்த வீடியோவில் நம்ம பார்த்த சர்வரோட நேம் வந்து ஸ்மார்ட் சர்டிஃபை. ஓகேவா? ஸோ அந்த சர்வர் கீழே, ஸோ பேசிக்கலி எஸ்கியூஎல் சர்வருக்கு கீழே இருக்க செக்யூரிட்டி செட்டிங்ஸ் கீழே நெட்வொர்க்கிங் அப்படின்னு இருக்கும். டேட்டாபேஸ்க்குள்ளே போய் தேடாதீங்க, எஸ்கியூஎல் சர்வர் கீழே போய் தேடுங்க. அந்த இடத்துல போய் தேடினீங்கன்னா இங்கே ஃபயர்வால் ரூல்லையே, ஸோ அந்த இடத்துல போய் தேடினீங்கன்னா இந்த ஃபயர்வால் ரூல்லே காமிக்கும் எந்த ஐபி நம்மளை ஆட் பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளுக்கு ஐபி தெரிலன்னா என்ன பண்ணுறது? ஸோ ஐபி தெரிலனா ஈஸி. கூகுளுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட் இஸ் மை ஐபி அப்படின்னு சொல்லி தேடுங்க. வாட் இஸ் மை ஐபின்னு சொல்லி தேடினீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமோட ஐபி அதுவே கண்டுபிடிச்சி IPv4 என்னென்னு அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ அந்த ஐபியை தான் நீங்கள் இப்போது தேட போகிறீங்க உங்களோட சைட்லேருந்து. ஓகேவா? அது தேடினதுக்கப்புறம் இங்கே ஆட் அ ஃபயர்வால் ரூலில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ண ஐபியை இங்கே ரூல் நேம் வந்து மை ஹோம் ஐபின்னு கொடுங்க. உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு நேம் கொடுங்க. அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்க 2 பாக்ஸ்லேயும் அந்த ஐபியை வந்து கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐபி அங்கே சேவ் ஆகிடும். ஓகேவா? அப்படி என்ன அர்த்தம்? இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த ஐபிலேருந்து கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா அலோவ் பண்ணுன்னு. அங்கே ஆட் பண்ணி சேவ் பண்ண ஒரே காரணத்தினால தான் இங்கே நம்ம ஓகேன்னு கொடுக்கப்போ இப்போ சர்வரில் கனெக்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ ஐபி எல்லாமே சேம் தான். ஸோ அஷ்யூர் டேட்டா ஸ்டூடியோலேருந்து பண்ணாலும் சரி, இல்லை நம்மளோட SSMSலேருந்து பண்ணாலும் சரி, கட்டாயமாக அஷ்யூர் SQL, அதாவது Azure SQL வந்து நம்ம லோக்கல் மிஷின் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல தான் வந்து நம்ம டேபிள்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி, டேபிள்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த டேட்டாபேஸில் டேபிள் இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணலாம். பட் அந்த டேட்டாபேஸில் தான் டேபிள் இல்லையே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நம்ம சோர்ஸ் கோடில் இருக்குது, அந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி லோக்கல் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி சர்வரில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ ஒன்லி டேபிள்ஸ் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணால் இவ்வளோ டேபிள்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிருந்தனால SQL சர்வர், அதாவது Azure SQL சர்வரில் இந்த டேபிள்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்ரிதிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு டேபிளை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக டேபிளோட டீட்டெயில்ஸ் இங்கே காமிக்கும். ஸோ யூசர் ப்ரொஃபைல்ங்கிற டேபிள் பாருங்கள், டேபிளில் டேட்டா இல்லை, பட் அட்லீஸ்ட் டேபிள் இருக்குது. அதே தான் இப்போ இந்த SSMSல போய் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி டேட்டாபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தேன்னா அங்கேயும் காமிக்கும், இல்லை இங்கேயே கூட காமிக்கும். இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணி டேபிள்ஸ் பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ண எல்லா டேபிள்ஸும் வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு ஃபயர்வால் செட்டிங்ஸை, அதாவது Azure SQL சர்வரோட டேட்டாபேஸை உங்கள் லோக்கல் மிஷின் வந்து கனெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி அலோடு ஐபின்னு சொல்லிட்டு ஃபயர்வால் ரூலில் போய் ஆட் பண்ணணும். ஓகே? ஸோ இந்த வீடியோவில் நம்ம க்ரியேட் பண்ணப்பட்ட Azure SQL சர்வரோட டேட்டாபேஸை எப்படி லோக்கல் மிஷின்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த வீடியோவில் டிப்ளாய் பண்ணப்போ இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி ஃபயர்வால் ரூலில் போய் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஓகே? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி லைவாக என் கூட சேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சீரிஸை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ சீரிஸ் முடிகிறப்போ நீங்கள் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறி இருப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிறீங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.